இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோம். அதனால் நான் வந்து சமையல் பண்ணல. அதுக்கு பதில் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறனால நான் வந்து ஒயிட் ரைஸும் நேற்று உள்ள குழம்பு இது வந்து முடக்கத்தான் கீரை குழம்பு இது மீந்திருக்கு. இதுவும் அடுத்தது ரசம் இருக்குது. இது வந்து ரசம், அதனால் இதே நான் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதனால் நான் இன்றைக்கி சமைக்கலை. அதுக்கு பதில் பச்சை புளி ரசம் பண்ண போகிறேன். பச்சை புளி ரசம் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். புளி ரசம் பண்ணுறதுக்கு நான் வந்து புளி ஊற போட்டிருக்கேன். புளி ஊற போட்டுட்டு இந்த கத்திரிக்காவை நான் முன்ன வந்து கிரில்டு தவா வச்சுருந்தேன், அதில் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, நான் அந்த குச்சி இந்த கம்பிலேயே நான் எடுத்து இந்த கத்திரிக்காவை சுட்டுக்கிறேன். கத்திரிக்காவை சுட்டுக்கலாம். இப்படி வச்சு ஈஸியாக இருக்குது இதில் சுடுறதுக்கு. இப்போ நான் கத்திரிக்காய் சுட்டுக்கிறேன். அந்த பச்சை புளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன், அதுவும் செய்து காமிக்கிறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் நல்லா சுடட்டும். இது நல்லா சுட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாவெலாம் சுட தேவையில்ல, நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும் சுட்டுக்கிறேன். இதுக்கு வந்து சுட்ட கருவாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நாங்கள் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி 19 தெரியலையே கார்த்திகை, இன்றைக்கி கார்த்திகை 20. நான் 20 நாளும் 20 வகையான குழம்பு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்து காமிக்கிறேன், பச்சை புளி ரசம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ஃபங்க்ஷன் போகிறோம், நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோம். அதனால் சாப்பாடெலாம் செய்தால் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஏன்னா அங்கே தான் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அதனால் நான் சிம்பிளாக பச்சை புளி ரசம் பண்ணுறேன். பச்சை புளி ரசத்துக்கு இந்த கத்திரிக்காவை நான் நல்லா இது வந்து இந்த கம்பி வந்து சைக்கிளோட ஸ்போக்ஸ் கம்பி தான். அந்த கம்பிலேயே நான் குச்சி அதுக்குள்ளே விட்டு நான் இதை சுட்டுக்கிறேன். அந்த கிரில்டு சிக்கன்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கிரில்டு பேன் இருந்ததுன்னா அதில் செய்யுங்க. என்கிட்ட அதுவும் இருக்குது. அதை விட எனக்கு இந்த குச்சியில் இந்த கம்பியில் விட்டு சூடு பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை புளி ரசம். இதை பாருங்கள், நான் புளியை கரைச்சி இதில் வச்சுக்கிறேன். இந்த பேனில் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கு ஒரு துவையல் வேறு அரைக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் புளியை கரைச்சிக்கிறேன். ரொம்ப கம்மி புளியாகவே போதும். தண்ணியாக இருக்கணும் புளி, ரொம்ப கெட்டியான பதத்துலலாம் இருக்கக்கூடாது. தண்ணி பதத்தில் நம்ம புளியை கரைச்சிக்கணும். இது உடனடியாக செய்கிற சமையல். அந்த காலத்துலலாம் எங்கள் சின்ன வயசில் அம்மாலாம் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் அடுப்பில் சுட்ட கத்திரிக்காய் அப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டு அடுப்பில் சுட்டு தந்துடுவாங்க. அதையும் சுட்டுருவாங்க. அப்புறம் கருவாடு எல்லாமே சுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றது. பச்சை புளி ரசம், சுட்ட கருவாடு, அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அடுப்பிலே போட்டு பண்ணிடுவாங்க. நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். இந்த தண்ணி பதத்தில் தான் கரைச்சி வச்சுருக்கேன். இது உடனடியாக செய்கிறது. இப்போ இந்த கத்திரிக்காய் சுடுது பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, அடுத்தது வந்து இப்போ பச்சை மிளகாவையும் நான் வந்து இதுக்குள்ளே இந்த கம்பிக்குள்ளே விட்டு தான் நான் சூடு பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன சாம்பார் வெங்காயம் தான் போடுவாங்க. ஆனால் என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இப்போதைக்கு இல்லை. அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், அதுவும் போடுவாங்க. மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லது சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதை வந்து நான் வந்து சின்னதாக அரிஞ்சிக்கிறேன். ஒருத்தர் வெங்காயத்தை கூட சுடுவாங்க, ஆனால் நான் வெங்காயம் சுட விரும்பல. எங்கள் அம்மா வந்து பச்சையாக தான் போட்டு தருவாங்க எனக்கு வெங்காயம்லாம். இப்போ இதுக்கு துவையல் அரைக்கிறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்புலாம் வறுத்துட்டு அந்த துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா சுட்டுருச்சு. இது வந்து நல்லா நம்ம அப்புறம் தோலை உரிக்கலாம். இந்த பாருங்கள், இது ஈஸி பெரட்டி போடுறது இந்த குச்சியில் கம்பியில் விட்டால். இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து சின்னதாக பொடிசாக நறுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சுட்டது போதும்னு நினைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அது ஆறும். அதுக்குள்ளே நான் வெங்காயத்தை நறுக்கிக்கிறேன். போதும், கத்திரிக்காய் சுட்டுருச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை உருவி எடுத்துக்கிறேன். இதை தனியாக வச்சுப்போம். இப்போ வந்து நான் வந்து பாருங்க சுட்ட கத்திரிக்காய் போடும். இப்போ நான் இதில் வந்து இந்த வரமிளகாவையும் இந்த கம்பிக்குள்ளே விட்டுக்கிறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வரமிளகாவையும் கம்பிக்குள்ளே விட்டுட்டு இதையும் சுட்டுக்கிடணும். அப்படியே போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சுட்டுக்குவோம். அந்த கிரில்டு மாதிரி இருந்ததுன்னா அது இருக்குது, இருந்தாலும் நான் இதில் சுட்டுக்கிறேன். எனக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டு சுட்டுக்கிறேன். இதுக்குள்ளே சும்மா குச்சியில் விட்டுட்டு இதையும் சுட்டுப்போம். எனக்கு வந்து 2 மிளகா நான் சுட போகிறேன். இது கொஞ்சம் நெடி வரும், பார்த்துக்கலாம். கொஞ்சம் நெடி வராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வாட்டினா போதும். சிம்மில் வச்சு உடனே நெடி வரும். இது லைட்டாக சுட்டுக்கிட்டேன், போதும் சுட்டுது. இப்போ 2 மிளகா எடுத்துக்கிறேன். இன்னும் 2 மிளகா கூட வச்சுக்கலாம். 2 மிளகா சுட்டுட்டேன். இப்போ இன்னும் 2 மிளகா சுட்டுக்கிறேன். இல்லை இப்படியே கூட வச்சு சுட்டுக்கிடலாம். லைட்டாக பாருங்கள், கையிலே கூட சுட்டுக்கலாம். வெடிக்குது. லைட்டாக ஆனால் இது நெடி வருது, எனக்கு கொஞ்சம் காரம் தேவை, அதனால் நான் 4 மிளகா சுட்டுக்கிறேன். லைட்டாக வாட்டினா போதும், அந்த வாசனை பச்சை வாசனை வராமல் இருக்குது. ஒருத்தர் வெங்காயத்தையும் சுட்டுப்பாங்க, நான் வெங்காயம் சுடலை. வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ பச்சை புளி ரசத்தை அடுப்பில் வைக்கிறேன். இந்த பாருங்கள், அடுப்புலாம் இல்லை, ஆன்லலாம் இல்லை, வெறும் பாத்திரத்தை தான் இங்கே வைக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயத்தை போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா சுட்ட காஞ்ச மிளகா சுட்ட இதை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிடணும். நமக்கு அந்த காரம் வரணும் அதில். இப்போ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காவை நான் தோலை உரிச்சிக்கிறேன். அதே வருது, தோல் ஈஸியாக வருது. இதை பாருங்கள், தோல் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த கத்திரிக்காவை எடுத்துக்கிறேன், காம்பு வேண்டாம். தோலை பிச்சுட்டு, உங்களுக்கு இதில் கருப்பு இருக்குது வேண்டான்னா கழுவிக்கோங்க. நான் வந்து கழுவலை. இது இதில் போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காவையும் தோலெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். இதை மட்டும் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா தோல் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதனால் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து சுட்ட கத்திரிக்காவை தோலை உரித்து போட்டுக்கிட்டேன். நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி ரசம், இதுதான் பச்சை புளி ரசம்னுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பாடு செய்து பச்சை புளி ரசத்தை ஊற்றி அதுலேயே நம்ம துவையல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. கையிலே அப்படியே எடுத்து குடிச்சு பார்க்கணும். செம்ம டேஸ்ட்டு. இது ரெடி ஆகிடுச்சா? இப்போ இதை நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இதுக்கு துவையல் பண்ண போகிறேன். இது வந்து கார்த்திகை மாதம்ன்றனால நான் வந்து நான்வெஜ் செய்யக்கூடாது, அதனால் நான் வந்து வெஜ்ஜிலேயே துவையல் ஒன்று பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். நான் வந்து இந்த பச்சை புளி ரசம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, பச்சை புளி ரசத்துக்கு நான் வந்து துவையல் ஒன்று அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு வந்து எங்கள் அம்மா தேங்காயும் காஞ்ச மிளகா மட்டும் வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. அந்த துவையல் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு அது செய்யலை, நான் அது பதில் பருப்பு துவையல் பண்ண போகிறேன். கடலை பருப்பு கொஞ்சம், சோறு பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம். நான் வந்து கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நான் வறுத்துக்கிடுறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். 3 இது பொன்னிறமாக வறுத்துக்கிடும். கூடவே நான் வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். 2 பூண்டு பல்லும் போட்டுப்போம். இப்போ இதில் நான் வந்து எண்ணெயே சேர்க்க தேவையில்ல, அப்படியே நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். இதை நம்ம பொன்னிறமாக வறுத்துப்போம். கொஞ்சோண்டு கல் உப்பும் போட்டு நான் வறுத்துடுறேன். நல்லா வறுபட்டோன்னே இதை அரைச்சி அந்த பச்சை புளி ரசத்துக்கு இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளாக செய்கிறது. எள் இருந்ததுன்னா எள்ளு கூட இதோட போட்டுக்கிடலாம். எள், கடலைப்பருப்பு
வேர்க்கடலை இருந்ததுன்னா வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு சும்மா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். என்கிட்ட நான் எதுவும் போடல, இவ்வளோ தான் போட்டு பண்ண போகிறேன். இப்போ வறுத்து அரைச்சிட்டு ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அது. இப்போ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, கொஞ்சமாக புளி, பூண்டு, உப்பு இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஆறிச்சு கடாயில் இருக்கிறத எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கிறேன். இப்போ நான் அரைச்சி புகையில் காட்டப்பட எப்படி இருக்குது பாருங்கள். நீ செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து அரைச்சி எடுக்கணும். குறப்பாக இருக்குல்ல, கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிடுவோம். புகையில் அரைச்சிட்டேன். இதை வந்து பாருங்க ஒரு உருண்டை பிடிச்சி இதில் வைக்கிறேன். இப்போ இதில் எண்ணெயோ எதுவோ இல்லை, அப்படியே அரைச்சது தான், வறுத்துட்டு அரைச்சது தான். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற சமையல். இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பச்சைப்புளி ரசமும் கடலைப்பருப்பு துவையலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 2 காம்போவும். இப்போ நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிங்கன்னா ஏற்கனவே நேற்று உள்ள இந்த குழம்புக்கு இந்த முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை குழம்பு இருக்குது. அடுத்தது ரசமும் இருக்குது. அதோட இது இவ்வளோ போட்டு நம்ம செய்து ஒன்று சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பச்சைப்புளி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த பிளேட்டில் எப்படி இருக்குது பார்ப்போம். கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கிறேன். சும்மா டேஸ்ட்டுக்கு தான் நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த பச்சைப்புளி ரசத்தை ஊற்றிக்கிறேன். சூடு சாப்பாட்டுக்கு இதை பிணைஞ்சி இந்த தொகையில் கொஞ்சம் வச்சுப்போம். தொகையில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த சூடு சாப்பாட்டுக்கு இதை நீங்கள் செம்ம டேஸ்ட்டு தொகையில். செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த பச்சைப்புளி ரசமும் கடலைப்பருப்பு துவையல், அதுக்கப்புறம் சுட்ட கருவாடு, இதெல்லாமே நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு தான். இதில் எண்ணெயோ எதுவோ சேரல, செலவும் கம்மி, அடுப்பும் ரொம்ப யூஸ் ஆகலை. அதனால் நம்ம சிம்பிள் சாப்பாடுனா இது மாதிரி செய்து சாப்பிட்லாம். இது மாதிரி பிரண்டை தொகையில் அடிச்சுக்கிடலாம், சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு பிரண்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு